எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒருத்தனை பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் என்கிட்ட உரண்டு இழுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு என்னை அப்படியே புள்ளி பண்ணுவான். அவனுக்காகவே பயந்துக்கிட்டு அவன் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு நான் போகவே மாட்டேன். எனக்கு இன்விடேஷன் வந்திருந்தாலும். ஆனால் அவன் ஒரு மகா எக்ஸ்ட்ரோவர்ட். அவன் எல்லா இடத்துலையும் இருப்பான். போய் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், என் டீச்சர் கிட்ட சொன்னேன், எல்லாரும் சொன்னது ஒரே விஷயம், அவன் அப்படிதான்ப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்னதான்டா இவனை தடுக்கவே முடியல, நம்ம கான்ஃபிடன்ஸை மொத்தமா உடைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நேரா போய் அவன் மூஞ்சுக்கு நேரா பார்த்து அவன் சட்டையை பிடிச்சி ஓங்கி அவன் கண்ணத்திலே ஒன்று விட்டேன். ஆனா அங்கதான் ட்விஸ்ட். வீங்கினதும் என் கண்ணும், கிழிஞ்சதும் என் சட்டை. ஏன்னா என்னை அடிச்சது, என் சட்டையை பிடிச்சது, இவ்வளோ நாள் என்னை புள்ளி பண்ணி என்னை பயங்கரமா ஒம்புக்கு இழுத்தும் என் மொத்த கான்ஃபிடன்ஸையும் உடைச்சது எல்லாமே நானே தான். என்னைக்கு நான் என்ன ரெஸ்பெக்டபிளா ஒரு பெரிய ஆளா பார்த்தேன், அன்றைக்கே மற்றவங்களாம் என்ன ஒரு பெரிய ஆளா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எவன் எப்படி பார்த்தாலும் கவலை இல்லை. அவ்வளோ சீக்கிரம் யாரும் நம்மளை ஒன்றும் பண்ணிடவும் மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் நம்மளை ஒன்றும் பண்ணிடவும் முடியாது. அண்ட் அப்படியே பண்ண வந்தாலும் நம்மளால பதிலுக்கு சண்டை போட முடியுன்ற ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ், வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்துச்சு. அதாவது என்னைக்கு நாம நம்மளை ஜெயிக்கிறோமோ அன்னைக்கே எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றது நல்லா புரிஞ்சுது. The day you win yourself is the day you win every freaking person you know and you will ever know.